வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி அமரர் பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் நடித்து 1990 வெளியான புலன் விசாரணை திரைப்படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இந்த புலன் விசாரணை திரைப்படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த திரைப்படத்தை பார்க்காதவங்க நிச்சயமா யாரும் இருந்திருக்க முடியாது. கேப்டன் அவர்களோட படத்தை பத்தி ஒவ்வொரு காணொலியை வெளியிடும் போதும் நம்ம இங்கதான் சொல்றோம். ஆனா உண்மையிலேயே இந்த திரைப்படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பா யாரும் இருக்க முடியாது. ஏன்னா 2024 எத்தனையோ த்ரில்லிங் திரைப்படங்கள் வெளியாகி இருக்கலாம். ஆனா புலன் விசாரணை திரைப்படம் போல் எந்த ஒரு த்ரில்லிங் படமும் இதுவரைக்கும் வரல அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா இந்த படத்தோட கதை, டைரக்ஷன், கதை இப்ராஹிம் ராவுதர் அவர்கள், டைரக்ஷன் RK செல்வமணி. அதாவது இந்த படத்தோட கதை ரொம்பவே வித்தியாசமான முறையில எழுதியிருப்பாரு. அதே மாதிரி டைரக்ஷனும் RK செல்வமணி அவர்கள் ஒவ்வொரு காட்சிகளையும் ரொம்பவே படத்தை பார்க்கிற எல்லாரையும் மிரட்டுற மாதிரி தான் அவர் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை இப்ராஹிம் ராவுதர், விஜயகாந்த் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு டெக்னாலஜி லியாகத் அலிகான் அவர்கள் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் டிஎஸ்பி ஆனஸ்ராஜ் கதாபாத்திரத்தில் கேப்டன் அவர்கள் நடித்தாரு அப்படின்னு சொல்கிறத விட அந்த கதாபாத்திரமாக மாறி வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புலன் விசாரணை திரைப்படத்தோட கதை மர்மமான முறையில நிறைய பேரை மர்டர் பண்ணி அவங்களோட உடல் உறுப்புகளை எடுக்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதுக்கான மருத்துவமனை பாம்பேல வச்சு சரத்குமார் அவர்கள் தான் நடத்திட்டு இருப்பாரு. இந்த படத்தோட மெயின் வில்லன் அவர் தான். அதற்கு பிறகு சரத்குமார், ஆனந்த்ராஜ் இவங்க தான் இந்த திரைப்படத்துல கேப்டன் அவர்களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு இந்த திரைப்படத்துல அவங்க நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த திரைப்படத்துல இசைஞானி இளையராஜா அவர்களோட இசை ரொம்பவே டெக்னாலஜி வளர்றதுக்கு முன்னாடியே அவருடைய மியூசிக்லாம் இந்த படத்துல மிரட்டுறமா தான் இருக்கும். அதே மாதிரி பாடல்களும் இந்த திரைப்படத்துல ரொம்பவே நல்லா இருக்கும். அதாவது இப்பெல்லாம் 2024 ஒரு த்ரில்லிங் படம் எடுத்தாங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு மிரட்டுறபடிலாம் சில படத்துல தான் இருக்கும். ஆனா டெக்னாலஜி வளர்றதுக்கு முன்னாடியே இந்த திரைப்படத்துல இசைஞானி இளையராஜா அவர்களோட இசைதான் ரொம்பவே மிரட்டுற அளவுக்கு தான் இருக்கும். 1990 நீங்க எடுத்து பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு, கேப்டன் அவர்கள் தான் இந்த மாதிரி படத்துல நடிச்சிருப்பாரு. ஏன்னா 1990 எந்த நடிகர்களும் இந்த மாதிரி நடிக்கவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அவரோட நடிப்பு இந்த திரைப்படத்துல வேற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அவர் கண்டுபிடிக்கிற விதம் எல்லாம் இந்த திரைப்படத்துல ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு திரைப்படத்தை இனிமே யாராலையும் நடிக்கவும் முடியாது. இந்த மாதிரி திரைப்படம் இனி வரும் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. அதனாலதான் 1990 சரி, இப்ப 2024 வரைக்கும் கேப்டன் அவர்களோட புலன் விசாரணை திரைப்படம் 1990 இருந்து இப்ப 2024 வரைக்கும் கேப்டன் அவர்களோட புலன் விசாரணை திரைப்படம் மக்கள் மனசுல அழியாம இருக்கு. இப்போ பத்மபூஷன் கேப்டன் அவர்களோட புலன் விசாரணை திரைப்படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் பார்க்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.